கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பத் மனம்பேரி பல அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். பல தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் வியாபாரியாகிய மன்னார் டைகர் என்பவருடைய பெயரையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே அவருடைய வாக்குமூலம் குறித்த விரிவான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகளாகிய ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இன்று சந்தித்திருக்கின்றார்கள். அதுவும் ரணில் விக்ரமசிங்க தங்காலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருக்கின்றார். அதே வேளையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. எனவே இவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். சட்டவிரோதமான முறையில் வாகனங்கள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருப்பார் என்பதை நீங்களே ஊகிக்க முடியும். எனவே ஊகித்துக் கொண்டே வாருங்கள். இந்த காணொளியினுடைய பிற்பகுதியில் அதனை சொல்கின்றேன். எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 28 2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். சம்பத் மனம்பேரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர். நாமல் ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ போன்றோருக்கு மிக நெருக்கமான ஒருவர். தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால், மித்தனிய பகுதியில் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான, அதாவது ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை நிலத்துக்குள் புதைத்து வைத்திருந்தார். கிட்டத்தட்ட 50,000 கிலோ எடையுள்ள இந்த மூலப்பொருட்களை, ரசாயன பொருட்களை மண்ணுக்குள் புதைத்து மறைத்து வைத்திருந்தார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர் தான் சம்பத் மனம்பேரி. அவர் இப்ப அதிர்ச்சியூட்டும் சில வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், தனக்கு இந்த வேலையை தந்தது, தனக்கு இந்த உத்தரவை போட்டதை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினராகிய பெக்கோ சமன். பெக்கோ சமன் இந்தோனேசியாவில் கைது செய்யப்படுறதுக்கு 2-3 நாளைக்கு முதல் தனக்கு போன் பண்ணி சொன்னவராம். இந்த மாதிரி கொழும்பு துறைமுகத்தில் 2 கண்டெய்னர்ஸ் இருக்குது, அந்த கண்டெய்னர்ஸை நீங்கள் பொறுப்படுத்தி விடுவிச்சு கொண்டு போங்கோ, மிச்சத்தை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லியிருக்கார். அப்போ இவர் கேட்டுக்கார், தம்பி அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள ஏதாவது ஆபத்தான பொருட்கள் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி இவர் இங்கேருந்து கேட்டுக்கார் சம்பத் மனம்பேரி. அதுக்கு பெக்கோ சமன் இந்தோனேசியாவிலேருந்து சொல்லியிருக்கார், இல்லைன்னா அதுக்குள்ளே சும்மா கல்லுகள்லாம் இருக்குது, நீங்கள் பயப்படாமல் எடுத்துக்கொண்டு போங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி செய்கிறது கள்ள வேலை. அதுக்குள்ளே அண்ணன் தம்பி பாசம் பெற, இவர் அவர் தம்பி என்றது, அப்புறம் அவர் அங்கிருந்தோண்டு அண்ணான்றது, இப்படி அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி கதைச்சு அந்த 2 கண்டெய்னர்ஸையும் விடுவிச்சு கொண்டு, அப்போ சம்பத் மனம்பேரி என்ன செய்யிருக்கார், தான் தனியே போகாமல் தன்னுடைய சொந்த தம்பியையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கார். அவருடைய பேர் பிஎல் மனம்பேரி. அவரையும் கூட்டிக் கொண்டு போய் 2 மனம்பேரியும் சேர்ந்து இந்த 2 கண்டெய்னர்ஸையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறோம். போய் 2 நாள் கழிச்சு தான் பெக்கோ சமன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார், அண்ணா அதுக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி சாமான் தான், இன்ன கற்கள் தான், பயப்படாதீங்க, ஒன்றுக்கும் எங்களுடைய ஆக்கள் அதை எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ இவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டு இவர் சொல்லியிருக்கார், இதை வச்சிருந்தா எனக்கு தான் ஆபத்து, ஏதாவது பார்த்துக்குது செய்யப்பான்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெக்கோ சமனுடைய ஆக்கள் அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அதை பிரித்து எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சத்தை நுவரலியாக்கும், கொஞ்சத்தை கந்தானைக்கும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போயிருக்கணும். இன்னும் எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கணுமோ தெரியல. அப்போ இவர் என்ன செய்யிருக்கார், மிஞ்சினதை கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோவை கொண்டு போயிட்டு மித்தனிய பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சவே, அதுதான் பிடிபட்டது. பிறகு அதிலிருந்து தான் மிச்சம் எல்லாமே பிடிபட்டது. எனவே இந்த 2 கண்டெய்னர்ஸுக்கும் மூல காரணம் அந்த வேலையை கொடுத்ததை பெக்கோ சமன் தான் என்று சொல்லி இப்பொழுது சொல்லியிருக்கின்றார், வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் சம்பத் மனம்பேரி. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிய வந்த பிறகு கொஞ்ச நாள் ஒழிச்சிருந்தவர் தான், எங்கே ஒழிச்சிருந்தவர் என்று சொன்னால், மன்னாருக்கு போயிட்டு மன்னார் வழியாக இந்தியாவுக்கு தப்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார். அதுக்கு தான் ஒழிச்சிருந்தவர். அப்போ மன்னாருக்கு எப்படி போவார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னாரில் டைகர் என்று சொல்லப்படுற ஒரு போதைப் பொருள் வியாபாரி இருக்காராம். அவருடைய சொந்த பேர் தெரியல, அவருடைய பேர் டைகராம். எனவே அவரை போய் தொடர்பு கொண்டு அவருக்கு கூடாக மன்னார் வழியாக இந்தியாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்கார். அதுக்கிடையில் பிடிபட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் சம்பத் மனம்பேரியின் ஃபோன் இருக்கு தானே, கையிறக்க தொலைபேசி, அதில் தான் எல்லா தொடர்புகளும் இருக்குது. இந்த மாதிரி பெக்கோ சமனோட கதைச்சது, மற்ற
தொடர்புகள். அப்போ அந்த ஃபோன் வந்து பொலிசில் பிடிபட்டால் பிரச்சனை தானே. எனவே அந்த ஃபோனை வந்து ஏதாவது செய்யணும், சுக்குநூறா உடைக்கணும்ன்றக்கா என்ன சரிக்கணும், வெள்ளவத்தைக்கு போய் தண்டவாளத்தில் கொண்டு போயிட்டு ஃபோனை வச்சிருக்கணும். அப்போ ட்ரெயின் அதில் போய்க்குள்ள வந்து ஃபோன் நொறுங்கும் தானே என்று சொல்லி அப்படி ஒரு பிளான் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஃபோனே இருக்கக்கூடாது, ஃபோன் வந்து தூளாகணும் என்று சொல்லி பிளான் பண்ணி வெள்ளவத்தைக்கு போய் தண்டவாளத்தில் வச்சுக்கார் தன்னுடைய போனை. இப்படியாக பல வேலைகளை தான் செய்ததாக விசாரணையாளர்களிடம் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சம்பத் மனம்பேரி. இது மட்டும்தான் சொன்னாரா இல்லை இன்னும் என்னென்னலாம் சொன்னாரோ தெரியல. ஏன் சொல்லுங்க அப்போ. இப்போ வாக்குமூலம் கொடுக்கக்குள்ள வந்து விசாரிக்கிற போலீஸும் வந்து எல்லா தகவல்களையும் வெளியில் விடாயினம். அதில் வந்து விடக்கூடிய தகவலை மட்டும்தான் வெளியில் விடுவினோம் ஊடகங்களுக்கு, மிச்சத்தை வந்து ரகசியமாக வச்சு கொள்ளுவினோம். ஏனென்றா எல்லா தகவலையும் வெளியில் சொன்னால் அப்புறம் அதில் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அலர்ட் ஆகி அப்புறம் அவையிலும் தப்பி ஓடிவிடும். அப்புறம் அவையிலும் மன்னாருக்கு போய் டைகரை பிடிச்சி பிறகு இந்தியாவுக்கு போனாலும் போவினோம் தானே. எனவே வந்து வெளியிடக்கூடிய தகவல்களை மட்டும்தான் வெளியிடுவினோம். எனவே இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இப்படியான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார் சம்பத் மனம்பேரி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தங்காலைக்கு சென்று நேரடியாக அவருடைய வீட்டுக்கே சென்று சந்தித்திருக்கின்றார் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் அந்த பேர் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி அவையோட நடவடிக்கை எல்லாமே வந்து ஒன்றுதான்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அவை ரெண்டு பேரும் சந்திக்கிறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. இருந்தாலும் தங்காலைக்கு போயிட்டு சந்தித்து சுகமநலம் எல்லாம் விசாரித்து எப்படி சுகமாக இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்களா, எது செய்றீங்கள். எனவே நீண்ட நேரமாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. பிறகு ரணில் விக்ரமசிங்கே வந்து சந்திச்சு போட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் போயிருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னா ஜீவன் தொண்டமான். ஜீவன் தொண்டமானும் போயிட்டு மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக மஹிந்த ராஜபக்ஷவை தினமும் சென்று பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகுதாம். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் ஆளாளுக்கு போயிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வெளியிடம் என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட எல்லா சந்திப்புகளும் சும்மா நலம் விசாரிக்கிற அளவில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மற்றபடி இவர்களால் அரசியலில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்றது ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. 6 கோடி ரூபாய் பெறுமதியான 3 வாகனங்கள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருப்பார் என்றதை நீங்களே ஊகிச்சிருப்பீங்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர் தான். அவர் தான் 3 வாகனங்களை வச்சிருந்தவர். வாகனம் வச்சிருக்கிறதுல அப்படி என்ன பிழை இருக்குது, அதுக்காக யாராவது கைது செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த வாகனம் வந்து சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்து வச்சுக்கார். ஒழுங்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் 3 வாகனங்கள் 6 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள். அவருடைய பேர் வந்து அமல் சில்வா, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்தவர். எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் நீங்க சேர்ந்தீங்கன்னு சொன்னா போதைப் பொருட்கள் கடத்தலாம், ஆயுதங்கள் கடத்தலாம், சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கலாம், வாகனங்கள் கடத்தலாம், எவ்வளவு வேலைகள் செய்யலாம். என்ன பாராளுமன்றத்தில் செயல்படுகின்ற கோப் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் வந்து 2 விதமான அமைப்புகள் இருக்குது. ஒன்று வந்து கோப், மற்றது வந்து கோப்பா என்று சொல்லப்படுற 2 அமைப்புகள். இவர்கள் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரச நிறுவனங்களை கண்காணித்து அவர்களை கட்டுப்படுத்துறது அல்லது அவர்களோட தொடர்புகளை என்ற இந்த மாதிரியான வேலைகள் செய்பவர்கள் இந்த கோப்பா மற்றும் கோப் ஆகிய 2 அமைப்புகள் பார்லிமெண்டில் இருக்குது. இப்போ கிட்டடியில் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது, ஒரு முன்மொழி ஒன்று சொல்லப்பட்டது. என்னென்னு சொன்னால் இந்த அரசு அதிகாரிகள் இருக்கணும் தானே, அரசு அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கிற லஞ்சம் ஊழல் இதை வந்து விசாரிக்கணும் என்று சொன்னா இந்த கோப்பா மற்றும் கோப் ஆகிய 2 குழுக்களுக்கும் வந்து அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி, அதாவது இந்த கோப்பா அல்லது கோப் இந்த குழு வந்து நெச்சா இந்த அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக போலீஸ்கிட்டையோ அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவிலையோ வந்து ஒப்படைக்க முடியும், அந்த வழக்கை வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்று சொல்லி, நடுவில் வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்துக்களால் போய்த்தான் வரணும் இல்லை, இப்படியான ஒரு பவர் வந்து அந்த கோப்பா மற்றும் கோப் ஆகிய குழுக்களுக்கு வந்து வழங்கப்படுவதற்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அவர்களுக்கு அந்த பவர் வந்து வழங்கப்படல. அது பாராளுமன்றத்தில் வந்து விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதுக்கு பிறகு தான் அந்த அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு பின்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோப் அமைப்பு வந்து 450க்கும் அதிகமான அரசாங்க நிறுவனங்களை வந்து சந்திக்க சொல்லி, அதாவது சந்திப்புக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். முக்கியமான விடயங்கள் வந்து கலந்துரையாடணும் என்று சொல்லி. எனவே எது சம்பந்தமாக கலந்துரையாட போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்த போதிலும் கூட அரச அதிகாரிகள் மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக இந்த கலந்துரையாடல்கள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் இந்த ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது அரச அதிகாரிகள் மத்தியில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.